இன்றைய காலத்தில் இந்தியாவில் வேலைக்கு செல்லும் பெரும்பாலானவர்களின் கனவு ஒரு நாள் சொந்தமாக சுய தொழில் செய்ய வேண்டும் என்பதுதான். ஆனால் நிதி பொறுப்புகள், குடும்ப சூழ்நிலைகள், சமூக அழுத்தங்கள் எல்லாம் சேர்ந்து அந்த கனவுகளை அடக்கி போடுகிறது. ஆனால் சிலர் மட்டும் ரிஸ்க் எடுக்க தயங்க மாட்டார்கள். அப்படி ரிஸ்க் எடுத்த ஒருவர் தான் தமிழ்நாட்டின் கரூர் மாவட்டத்தை சேர்ந்த பிரதீப் கண்ணன். பிரதீப் கண்ணன் ஒராக்கிள் நிறுவனத்தின் பெங்களூரு அலுவலகத்தில் ஆபரேஷன் ஹெட்டாக பணிபுரிந்தவர். நல்ல சம்பளம், காலை 9 மணி முதல் 5 மணி வரை வேலை, அழகான குடும்பம், எல்லாம் சரியாக இருந்தது. யாராலும் கனவு காண முடியாத ஒரு பெர்ஃபெக்ட் லைஃப் அவருக்கு இருந்தது. ஆனால் ஒரு விஷயம் மட்டும் இல்லை, மன திருப்தி. அதனால்தான் ஒரு நாள் திடீரென்று அந்த வேலையை விட்டுவிட்டு அனைவரையும் அதிர்ச்சி அடை வைத்துள்ளார். இவ்வளவு நல்ல வேலையை யாராவது விட்டு விடுவாங்களா? சம்பளம் கெட்டியாக கிடைக்கிறது, அதை விட்டுவிட்டு ஐஸ்கிரீம் விற்க போறியா? இதுதான் அவர் அடிக்கடி கேட்க வேண்டியிருந்த கேள்விகள். ஆனால் பிரதீப்புக்கு தெரியும், சம்பளம் பெரியதுதான், ஆனால் கனவு இன்னும் பெரியது. 2019 அவர் கரூருக்கு திரும்பி ஒரு சிறிய கனவுடன் தி ஃபல்லூடா ஷாப் என்ற ஐஸ்கிரீம் பிராண்டை தொடங்கினார். அந்த நேரத்தில் அவரை பார்த்து சிரித்தவர்கள் இப்போது ஆச்சரியப்பட்டு பாராட்டுகிறார்கள். 6 வருடங்களில் அந்த சிறிய ஃபல்லூடா ஷாப் இன்று இந்தியாவிலும் துபாயிலும் 18க்கும் மேற்பட்ட கடைகள் திறந்து செயல்படுகிறது. அது மட்டுமில்லை, இந்தியாவில் வேகமாக வளர்ந்து வரும் D2C ஐஸ்கிரீம் பிராண்டாகவும் ஆனது. சிறிய இடத்திலிருந்தும் பெரிய கனவு காண முடியும் என்பதை பிரதீப் கண்ணன் நிரூபித்திருக்கிறார். 6 ஆண்டுகளில் நான் ஒரு நல்ல ஐஸ்கிரீம் பிராண்டை உருவாக்கி இருக்கிறேன். நீங்கள் சிறு நகரங்களில் இருந்தாலும் பெரிய கனவுகளை கட்டமைக்க முடியும் என நம்பினால் என்னை பின்தொடருங்கள். இது வெறும் தொடக்கம்தான் என்று அவர் தன்னுடைய எக்ஸ் பக்கத்தில் எழுதியுள்ளார். அவரது பதிவு தற்போது ஆயிரக்கணக்கான பேரால் பாராட்டப்படுகிறது. பலரும் உங்கள் ஃபல்லூடா ரொம்ப ருசியாக இருக்கிறது என்று கமெண்ட் செய்கிறார்கள். சிலர் கம்ஃபர்ட் ஜோனிலிருந்து வெளியே வந்து இப்படி சாதிப்பது எளிதல்ல, ஆனால் நீங்கள் அதை கடந்து காட்டிட்டீங்க என பாராட்டுகிறார்கள். ஒவ்வொருவருக்கும் ஒரு கனவு இருக்கும். அதை நிறைவேற்ற நம்மிடம் தைரியம் இருந்தால் மட்டும் போதும். பிரதீப் கண்ணன் காட்டியது போல கம்ஃபர்ட் ஜோனிலிருந்து வெளியே வந்தால் நாமும் பிரதீப் கண்ணன் ஆகலாம்.